வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 2. ராதா தன் சமையல் மூலமாக ஊரின் சமையல் ராணியாக மாறினாள். ராதா காலையில் எழுந்தவுடன் சமையல் செய்ய தன் கடைக்கு சென்றார். கடைக்கு சென்ற பிறகு ராதா மீன் கடை ஒன்று ஆரம்பிப்போம் என்று ஃபிஷ் குழம்பு ஒன்று செய்ய ஆரம்பித்தார். மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கும் போது மக்கள் கூட்டம் அலமோதியது. மனமும் சுவையும் வாசனை எல்லாம் மனதில் தூண்டிவிட்டு சாப்பிடும் ஆசையை தூண்டுகிற அளவுக்கு ராதா மீன் குழம்பு செய்ய ஆரம்பித்தார். ராதா மீன் குழம்பு செய்யும் போது மக்கள் அதிகமாக விரும்பி வந்து ராதா மீன் குழம்பு செய்யும் முறையை பார்த்து கொண்டு இருந்தனர். மக்களுக்காக ராதா விரும்பியவாறு சுவைத்து ரசித்து சமைக்க ஆரம்பித்தார் ராதா. ராதா மீன் குழம்புக்கு ஏற்றவாறு அவள் அழகுக்கு ரசிகர்கள் அதிகமாக உண்டு என்றாலும் அவர் சமையலுக்கு என்று ஒரு பெரிய கூட்டமே உண்டு. ராதா என்றாலே ஒரு பெரிய கூட்டம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ராதா இருக்கும் இடம் ஃபுல்லாக மக்கள் கூட்டமும் அவர் ரசித்து ருசித்து சாப்பிடுற அளவுக்கு அவள் மனமும் குழம்பில் அதிகமாக இருக்கும் என்று மக்கள் அதிகமாக அலைமோதி மீன் குழம்புக்கு ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். மக்கள் கூட்டம் மீன் குழம்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ராதா ரசித்து ருசித்து சமையல் செய்கிற போது மக்களுக்காண்டி எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். மக்கள் அலைமோதி கொண்டிருந்தனர். மக்களுக்காண்டி ராதா விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக மனமுடன் சுவையுடன் ஆர்வமாக செய்ய ஆரம்பித்தார் ராதா. ராதா மீன் குழம்பு ரெடியான பிறகு மக்களுக்கு பரிமாற ஆரம்பித்தார். பரிமாறும் போது மக்கள் கூட்டம் அலைமோதிய மக்களுக்கு ஏற்றவர் ராதா சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் ஒருவருக்காக பரிமாறி கொண்டிருந்தார். மீன் குழம்பு வாசனையும் போது மக்கள் கூட்டம் அலைமோதினாலும் மக்களுடன் மகிழ்ச்சியாக ராதா தன் மீன் குழம்பை எல்லாருக்கும் பரிமாற்றி கொண்டு இருக்கிறார். ராதா மீன் குழம்புக்காக மக்கள் எதிர்பார்த்து கொண்டு மீன் குழம்பை வாங்கி ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். மீன் குழம்பு மூலம் ராதாவுக்கு அதிகமான வருமானம் வந்து குவிந்து கொண்டது. ராதாவுக்கு ஏற்றவாறு சமையல் கலை அதிகமாக ஆர்வம் ஒன்று என்று மக்களுக்கு நம்பிக்கை வந்து ராதா அழகுக்கு ஏற்றவாறு சமையல் திறமை அதிகமாக உள்ளது என்று மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது. ராதா சமையலுக்கென்று மக்கள் ஆர்வத்துடன் ரசித்து ருசித்து சாப்பிடும் போது மக்களுக்கு ஏற்றவாறு ராதா பரிமாற்றி கொண்டு அதன் மூலம் வருமானம் வருகிறது என்று மக்கள் கண்டு மீன் குழம்பு மட்டுமில்லாமல் ராதா பன் ஐட்டங்கள் கேக் ஐட்டம் போன்றவை பேக்கரி ஐட்டங்கள் எல்லாம் விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் செய்ய ஆரம்பித்தார். பர்கர் போன்ற கேக் ஐட்டங்கள் ரொம்ப விருப்பத்துடன் செய்ய ஆரம்பித்தார். ராதா நூடுல்ஸ் பர்கர் கேக் என்று போன்றவை அனைத்து விருப்பத்தோடு ரொம்ப சுவையாக ரசித்து ருசித்து செய்தார். ராதா மீன் குழம்புக்கு ஏற்றவாறு கேக்கு ரொம்ப சுவையாகவும் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். குழந்தைகளுக்காடி ராதா பார்த்து கேக்கை செய்ய ஆரம்பித்தாள். ராதா சாக்லேட் கேக் என்று ஒரு குழந்தைகள் பட்டாளமே உண்டு. ராதா அழகுக்கேற்றவரை சாக்லேட்டும் அவளை போன்று இனிமையாகவும் அவள் இனிமையாக பேசுவது போல அவள் கேக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்குது என்று மக்கள் கூட்டம் அலைமோதினாலும் குழந்தைகளுக்கு என்று தனி ரசிகர்களும் ராதா கேக் என்று தனியாக ஒரு பெரிய பட்டாளமே இருந்து வருகிறார். ராதா மக்களுக்காண்டி குழந்தைகளுக்காகவும் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியாக ராதா சமையல் செய்ய ஆரம்பித்தார். ராதாவுக்கு இதன் மூலம் நிறைய வருமானம் வந்தாலும் இதைக்காண்டி மக்களுக்காக எது செய்ய ஆரம்பித்தால் ராதா